Hi viewers, welcome back to my channel. இது ராக் ஆடியோ, நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ நம்ம யூடியூப் சேனல்ல ஹோம் தியேட்டர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர்ஸ், சப்வூஃபர், ப்ரொஜெக்டர், ஸ்கிரீன், ஸோ இது எல்லாமே பிராண்ட் நியூ அண்ட் யூசர் ஐட்டம் ரெண்டுமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதை தாண்டி பார்த்துட்டுனா ரூம் அக்வாஸ்டிக். ஸோ நீங்க டெடிகேட்டட் ரூம் எதனா வச்சிருக்கீங்க, இல்லை நீங்க ரெடி பண்றீங்க அப்படின்னா அதுல ரூம் அக்வாஸ்டிக், வால் பேனலிங், ஃப்ளோர் மேட்டு, ஃபால் சீலிங் ஒர்க், இந்த ஒர்க் எல்லாமே நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு சப்வூஃபரை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ எஸ்விஎஸ் பிராண்ட்ல நம்ம டெமோ யூனிட்டா பர்பா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 2 சப்வூஃபர் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த சப்வூஃபரை பார்த்தீங்கன்னா பிரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு சப்வூஃபர் தான். ரெண்டு ப்ராடக்ட் டோட்டலா 2 பீஸ் நம்ம எடுத்திருக்கோம். ரெண்டுமே டெமோக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான். வித் பாக்ஸோட தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேல்ஸுக்காக எடுத்துருக்க ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா எஸ்விஎஸ் பிராண்ட்ல 2 சப்வூஃபர் நம்ம எடுத்திருக்கிறோம். 2 சப்வூஃபருமே ஒரே மாடல் தான் நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ எஸ்விஎஸ் பிராண்ட்ல இது ஒரு பிரீமியம் கேட்டகரி இருக்கக்கூடிய சப்வூஃபர் தான் நான் சொல்லுவேன். 2 ப்ராடக்ட்டுமே வித் காட்டன் பாக்ஸோட தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் யூஸ் ப்ராடக்ட் கிடையாது. ஷோரூம்ல டெடிகேட்டட் தியேட்டர் ரூம்ல டெமோ பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் நம்ம சேல்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ நல்ல ஒரு மின் கண்டிஷன்ல கிட்டத்தட்ட பிராண்ட் நியூக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். நீங்க லோ ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 40,000 50,000 ரேஞ்சில் இருக்கக்கூடிய சப்வூஃபர் வாங்கினீங்கன்னா மிட் பேஸ் மட்டும் தான் அதில் ஒர்க் பண்ணும். இதை தாண்டி ஒரு பிரீமியம் கேட்டகரியில் நீங்க போறீங்க அப்படின்னா அதுல ஸ்மூத் பேஸ் உங்களுக்கு வரும். லோ ஃப்ரீக்வன்சி நிறைய ஹேண்டில் பண்ற மாதிரி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எஸ்விஎஸ்ல இதோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா BB1000 Pro அப்படிதான் இதோட மாடல் நம்பர். 2 பீஸ் நம்மள்ட்ட வந்திருக்கு. ஸோ இதோட டிரைவர் சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சஸ்ல ஃப்ரண்ட் ஃபயரிங் பண்ணக்கூடிய மாடல தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. கிரில்லும் நம்மள்ட்ட அவைலபிளா வந்திருக்கு. வீடியோக்காக கிரில்ல ரிமூவ் பண்ணி நான் அதெல்லாம் காமிச்சிருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டேஜை பொறுத்த வரைக்கும் இவங்க 325 வாட்ஸ், அதாவது 325 வாட்ஸ் ஆர்எம்எஸ்ல ரன் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 800 வாட்ஸ் பார்த்தீங்கன்னா பீக்ல ரன் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 17 ஹெர்ட்ஸ்ல இருந்தே உங்களுக்கு ரன் பண்ற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட். ஸோ ஃப்ரண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ஃபயரிங் பண்ணக்கூடிய மாடல் உங்களுக்கு இதில் கொடுத்துட்டாங்க. இந்த ஏர்போர்ட் டெக்னாலஜி 2 ஏர்போர்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. இந்த சப்வூஃபரை நீங்க ஷீல்டாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட்ல வரக்கூடிய ஒரு ஸ்பாஞ்சை வச்சு 2 ஹோல்ஸுமே நீங்க அடைச்சிட்டீங்கன்னா சீல்டு சப்வூஃபரா உங்களுக்கு மாறிடும். ஸோ ஒரு போம் மட்டும் நீங்க வெளியில எடுத்துட்டீங்கன்னா போர்ட்டடா உங்களுக்கு மாறிடும். இந்த போர்ட்டடுமே சிங்கிள் போர்ட்டடாவும் யூஸ் பண்ணலாம், டபுள் போர்ட்டடாவும் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ரூம் சைஸ் ரொம்ப கொஞ்சம் பெருசா இருக்குன்னா 2 போர்ட்டுமே ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கு அப்படின்னா ஒரு போர்ட்டை அடிச்சுட்டு ஒரு போர்ட்டை வச்சு யூஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு வந்துட்டு இன்னும் ரொம்ப சின்ன ரூமா இருக்கு அப்படின்னா நீங்க சீல்டு கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடும். நீங்க போர்ட்டடா யூஸ் பண்ணும்போது 17 ஹெர்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஷீல்டு சப்வூஃபரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 19 ஹெர்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலா சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் போர்ட்டர் மட்டும் தான் இருக்கும், ஷீல்டு மட்டும் தான் இருக்கும். இது உங்களுக்கு மல்டிபிளா யூஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி பாத்துட்டீங்கன்னா ப்ளூடூத்ல பேர் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து சப்வூஃபரை கனெக்ட் பண்ணிட்டு ஒரு சீட்டிங் பொசிஷன்ல உட்காந்துட்டீங்கன்னா மொபைல்ல ஒரு ஆண்ட்ராய்டு போனா இருக்கட்டும் இல்ல ஆப்பிள் போனா இருந்ததுன்னா அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ப்ளூடூத் மூலியமா நீங்க பேர் பண்ணிட்டீங்கன்னா இதோட வால்யூம் கண்ட்ரோலு, ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ், ஸோ இந்த எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இதை நீங்க ஆப் கண்ட்ரோல் மூலியமா நீங்க யூஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இதுல உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. எனக்கு பிரீமியமா வேணும், எந்த விதமான லாக் இருக்கக்கூடாது, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்டா போகணுங்கிறவங்க நீங்க இந்த மாதிரி சப்வூஃபரை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வியூ என்ன இருக்குன்னு நம்ம அப்ப பார்க்கலாம். ஸோ இதுல கேபினட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு கர்வ் டைப்ல தான் உங்களுக்கு இதுல கொடுத்துருப்பாங்க. வெயிட்டும் பாத்தீங்கன்னா 25 kg உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபயரிங் பண்ணக்கூடிய ஒரு 12 இன்ச் சப்வூஃபர் உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் போர்ட்டு பாத்துட்டீங்கன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 2 கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து ஸ்பாஞ்சு நீங்க ரிமூவ் பண்ணி உங்க ரூமுக்கு ஏத்த மாதிரி இதை நீங்க யூஸ் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இதை நீங்க மாத்திக்கலாம். இல்ல நான் வந்துட்டு ஃபுல் ஷீல்டா யூஸ் பண்ணணும்னா 2 போர்ட்டு நீங்க க்ளோஸ் பண்ணணும். இல்ல ஒரு போர்ட்டு க்ளோஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போர்ட்டரா ஒர்க் பண்ணும். ரெண்டுமே ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு போர்ட்டரா ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பேக் சைட்ல உங்களுக்கு எல்லா கண்ட்ரோல்ஸும் பட்டன் டைப்ல தான் உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன் பண்ணினா இந்த இண்டிகேஷன் உங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்தது உங்களுக்கு லைன் லெவல் இன்புட் அவுட்புட் ரெண்டுமே உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இன்புட்டை பொறுத்த வரைக்கும் 2 LR கொடுத்துருப்பாங்க. நீங்க ஸ்டீரியோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா LR இன்புட் கொடுத்து யூஸ் பண்ணுங்க. இல்ல ஒரு ஏவி ரிசீவர் செக்மெண்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா LFI இன்புட் கொடுத்து அதை யூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா நீங்க ஒரு சில ஸ்டீரியோ யூஸ் பண்ணும்போது லோ லெவல் இன்புட் அவுட்புட்னு கொடுப்பாங்க. இதுல உங்களுக்கு இன்புட்டை கொடுத்துட்டு அவுட்புட் பார்த்துட்டீங்கன்னா RC வெளியே நீங்க எடுத்துக்கலாம். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோக்கு மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணும். ஸோ அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் சாக்கெட்டும் ஒரு ஆன் ஆஃப் கண்ட்ரோலும் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலா இதை தாண்டி இன்னும் ஸ்பெஷலான விஷயம் பார்த்துட்டீங்கன்னா இந்த ஒய்ஃபை அடாப்டர், அதாவது இதை வந்து நீங்க ஒயர்லெஸ்ஸா யூஸ் பண்ணாலும் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க தனியா கிட்டு வாங்கணும். இந்த கிட்டு வாங்கிட்டு இதில் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா
இது நீங்க ஒயர்லெஸ்ஸாவும் யூஸ் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ற மாதிரி இதுல கொடுத்துருவாங்க. ஸோ ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இந்த ப்ராடக்ட்டை பத்தி இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா நிறையவே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து இதோட பிராண்ட் வந்து நிறைய அவங்க வந்து மேக் பண்ணி கொடுத்து தான் இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்விஎஸ்க்குன்னு ஒரு தனித்துவமான கஸ்டமர் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பிராண்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. இந்த சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் நிறைய சேலுக்கு உங்களுக்கு வராது. ஸோ சேலுக்கு வரக்கூடிய ஒரே மாடல் பாத்தீங்கன்னா எஸ்பி சீரீஸ்ல தான் உங்களுக்கு சேலுக்கு நிறைய கொடுப்பாங்க. SB 1000 இதான் நிறைய உங்களுக்கு சேல் வரும். பர்டிகுலரா பிபி சீரீஸ்ல நிறைய சேல்ஸுக்கே வராது. ஏன்னா ஒன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா இந்த ப்ராடக்ட்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வாங்கினவங்க யாருமே கொடுக்க மாட்டாங்க. இது ஷோரூம் டெமோ யூனிட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சேல்ஸுக்கு தான் கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ இதோட பிரைஸ் டீல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பேக்கர் வாட்ஸ்அப் ரெண்டுமே பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். தேவைப்படுறாங்க கால் பண்ணுங்க, பிரைசிங் என்ன நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்துட்டீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. அப்படி இல்லை நான் வந்து நேரில் வந்து பார்த்துனாலும் நீங்க நேரில் வந்து டெமோ செக் பண்ணி கூட நீங்க எடுத்துக்கலாம். நம்ம பிளேஸ் பார்த்துட்டீங்கன்னா சென்னை பல்லாவரத்துல தான் இருக்கு. அப்படி இல்லை நீங்க வெளியூர்ல எங்கன்னா இருக்கீங்கன்னா கொரியர் மூலியமா நாங்கள் ப்ராடக்ட் சென்ட் பண்ண முடியும். ஸோ இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேற எதனா ப்ராடக்ட் வேணும்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கவங்க மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பாத்துக்கோங்க. நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்திருந்தா மட்டும்தான் நாங்க எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ அதை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும் வேணாங்கிறது நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்டோட இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.